வணக்கம். தேர்தலுக்கு இன்னும் 3 நாட்கள் உள்ள நிலையில், "போடுங்கம்மா ஓட்டு, புடிச்ச சின்னத்த பார்த்து" அப்படின்னு வீடு வீடா வந்து வாக்கு சேகரிக்க போறாங்க. புதிய திருப்பமாக தளபதி விஜய் அவர்கள் எடப்பாடி தொகுதியில் சுயேட்சை வேட்பாளரான பிரேம்குமாருக்கு ஆதரவு தெரிவித்து டிவி சின்னத்தில் வாக்கு சேகரிக்க அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிட்டதன் மூலம் இந்த தேர்தலில் டிவிக்கு 234 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றதுங்க. ஏற்கனவே 234 தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி 117 ஆண்கள் மற்றும் 117 பெண்கள் என முதலில் வேட்பாளர்களை அறிவிக்க 164 தொகுதிகளில் ஆளும் திமுக 166 தொகுதிகளில் அதிமுகவும், 27 தொகுதிகளில் மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதாவும், 28 தொகுதிகளில் எதிர்க்கட்சியான காங்கிரசும் மற்றும் 10க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் தேமுதிக, அமமுக மற்றும் பாமக ஆகிய கட்சிகள் தமிழகத்தில் போட்டியிடுவது இறுதியாயிடுச்சுங்க. ஆக மொத்தம் உதயசூரியன், இரட்டை இலை, தாமரை, கை சின்னம், விவசாயி மற்றும் விசில் என்று சின்னத்திற்கு ஓட்டு கேட்கும் பரபரப்பான இந்த கட்டத்தில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று 2024இல் விஜய் அறிவித்ததை கூட்டணிக்காக பயன்படுத்திக் கொண்ட அனைத்து கட்சிகளும் விஜயின் ஒரிஜினல் ஸ்ட்ரென்த்தை நிரூபிக்கும் வகையில் தனித்து போட்டியிட வாய்ப்பளித்ததற்காக உண்மையில் மக்கள் எந்த அளவுக்கு ஆதரவு அளித்து அதை நிரூபிக்கப் போகிறார்கள் என்பதை உங்களைப் போலவே நானும் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க.